வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் என் உலகம் வித் சத்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எங்களோட சாட்டர்டே ரொட்டீன் vlog தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட் vlog மாதிரி, வீக்கெண்ட் அவுட்டிங் vlog மாதிரி இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் மட்டன் கிரேவி, எக் வறுவல், வினோத் குக்வேரோட ஃப்ரைங் பேனில் தான் எக் வறுவல் செஞ்சுருந்தேன். இது பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி அண்ட் ரசம், ரைஸ் செஞ்சுருந்தேன். சாப்பிட்டுட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் போகிறதா இருந்தோம். இது பார்த்திங்கன்னா ஒரு டபுள் பெட் ஸ்ப்ரெட். இது நாங்கள் போரூர் சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 555 rupees. 2 பில்லோ கவரோடு வருது. நான் ஏற்கனவே குரோம்பேட் சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கின பெட் ஸ்ப்ரெட் காமிச்சிருந்தேன், 395 வாங்கினது. அது ரொம்ப தின்னாக இருந்துச்சு, சாயம் போயிடுச்சு. ஸோ வேறு ஏதாவது வாங்கலான்னும் போது இது குவாலிட்டி நல்லா இருந்தது. ஸோ இது இன்றைக்கி வாங்கிட்டு வந்தோம். உங்களுக்கு ஷேர் பண்ணால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக நான் இதை காமிக்கிறேன். நாங்கள் அன்றைக்கி எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா ஷோலிங்கநல்லூர் ஈசிஆரில் இருக்க பீச் தான் போனோம். நம்மளோட பழைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏற்கனவே நீங்கள் விலாகில் பார்த்துருப்பீங்க. ஒரு 1 year முன்னாடி நான் இந்த பீச் விலாக் போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்காக சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஷோலிங்கநல்லூர் வாட்டர் டேங்க் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இருக்க எல்லா ஸ்ட்ரீட்டுமே பீச்சஸ்க்கு தான் போய் சேரும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே தான் இந்த பீச்சுக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. நிறைய கேரவன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் வண்டியெல்லாம் நின்றுட்டு இருந்தது. அதோட கிளிப்பிங்ஸ் தான் இது எல்லாமே. கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஃபிலிமோட ஷூட்டிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2-3 கேரவன் இருந்தது. நாங்கள் அதெல்லாம் க்ராஸ் பண்ணி போயிட்டுருந்தோம். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பீச்சஸ் ரொம்ப கூட்டமே இருக்காது, ஆள் நடமாட்டமே இருக்காது. கொஞ்சம் ப்ரைவேட் பீச்சஸ் மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா பெசன்ட் நகர் பீச், மெரினா பீச் மாதிரி பயங்கர கூட்டமாகிடுச்சு. இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நாங்கள் கார் ஸ்டாப் பண்ண இடத்துலேருந்து பார்க்கும்போது அந்த இடத்துல தான் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. ஒரு பர்த்டே பார்ட்டி மாதிரி பலூன்லாம் டெக்கரேட் பண்ணி அங்கே ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் பீச்சுக்கு வந்தாச்சு, பீச் போயிட்டுருக்கோம். பீச் என்டர் ஆனதுமே பார்த்திங்கன்னா நான் இங்கே போயிட்டு ஒரு 1 year மேலே ஆச்சு. இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் இப்போ விற்க ஆரம்பிச்சிருந்தாங்க. நிறையா ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச மீன், இறால் இதெல்லாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ், கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த மாதிரி பாடிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் பசங்க கேம் விளாண்டுட்டு இருந்தாங்க, பால் எல்லாம் விளாண்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். கொஞ்சம் தூரம் கூட்டம் இல்லாத இடத்துக்கு போகலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் தூரம் நடந்து உள்ளே போனோம். யார் யார் போயிருந்தோம் பார்த்திங்கன்னா ஆனந்தோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க சபா அண்ணா அண்ட் சுரேஷ் அண்ணா, அவங்களோட ஒய்ஃப் வித்யா தான் எனக்கு முன்னாடி போயிட்டுருக்குது. ஏற்கனவே நீங்கள் நியூ இயர் vlogல பார்த்துருப்பீங்க. அவங்க 3 பேரும் தனியாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா தண்ணியில் விளையாடும் போது எடுத்த ரீவைண்ட் அண்ட் பூமராங் வீடியோஸ். அது நான் உங்களுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஹோப் உங்களுக்கும் அது ஹாப்பியாக இருக்கும்னு நம்புகிறேன். பீச்சில் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கிளம்பும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் இறால் வாங்கிட்டு வந்திருந்தோம். மீன் அண்ட் இறால் வாங்கலான்னு தான் போனோம். ஆனால் மீன் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக சொன்னாங்க. எங்களுக்கு நாங்கள் எல்லாமே கடலூர் தான்றதுனால எங்களுக்கு அங்கே கிடைக்கிற ஃபிஷ்ஷஸோட ரேட்ஸ் தெரியும். இங்கே ரொம்ப காஸ்ட்லியாக சொன்னதுனால நாங்கள் ஃபிஷ்ஷஸ் எதுவும் வாங்கலை, இறால் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தோம் நைட் குக் பண்ணுறதுக்காக. இறால் வாங்கிட்டு வர்றப்போ பார்த்திங்கன்னா இங்கே நிறைய ஷாப்ஸ் இருந்தது. பஜ்ஜி, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம், பஞ்சு மிட்டாய், கார்ன், இந்த மாதிரி நிறைய கடைங்க இருந்தது. நாங்கள் பஜ்ஜி சாப்பிட்டுட்டு அடுத்தது ஐஸ் சாப்பிட்டோம். அதோட கிளிப்பிங்ஸ் தான் நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் ஆட் பண்ணியிருக்குது. வெண்ணிலா, சாக்லேட், ஸ்ட்ராபெரி, பட்டர்ஸ்காட்ச், பிஸ்தா, மேங்கோ, பிளாக் கரண்ட். வாங்க முதல்ல சாப்பிடுங்க. நல்லா இருக்கு, பாருங்க. நல்லா இருந்தா பைசா தாங்க, இல்லையா சாப்பிட்டு அப்படியே போயிடுங்க.
டீ பாடி மேடம் மிக்ஸி மேடம் பிஸ்தா மேங்கோ பிளாக் கரண்ட் இதுதான் மேடம் காலேஜ் ப்ளூபெரி காலேஜ் மேங்கோ இருக்குல காலேஜ் இது நாலு பேர் வெண்ணிலா இருக்கு சாக்லேட் இருக்கு ஸ்ட்ராபெரி பட்டர்ஸ்காட்ச் பிஸ்தா மேங்கோ பிளாக் கரண்ட் பிஸ்தா கொடுங்களா பஞ்சு மிட்டாய் பாருங்கள். பஞ்சு மிட்டாய் செய்கிறது வந்து நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்ததும் வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து செஞ்சு காமிக்கிறேன், ஃபுல்லாக எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக ஃபஸ்ட்லேருந்து செஞ்சாங்க. அதுதான் நான் ஃபுல்லாக உங்களுக்காக வீடியோ எடுத்திருக்கேன். அண்ட் இதுக்கு முன்னாடி இருந்த ஐஸ் அண்ணாவோட வீடியோ பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இன்னொரு தடவை சொல்லுங்கள் வீடியோக்காக அப்படின்னு சொல்லி நான் உங்கள் எல்லாருக்காகவும் அவங்க சொல்கிறத ஷூட் பண்ணேன். பிடிச்சா வாங்குங்க, பிடிக்காட்டி காசு கொடுக்காம போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஸ்வீட்டாக பேசி சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க பேசுகிறதுக்காகவே அங்கே நிறைய பேர் ஐஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் அந்த கிளிப்பிங்கும் நான் ஷூட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் பஜ்ஜி, ஐஸ், பஞ்சு மிட்டாய் எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து பீச்சிலேருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வர வழியில் பார்த்திங்கன்னா எனக்கு மோமோஸ், அதுவும் சிக்கன் மோமோஸ் ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் சிம்லா போனப்போ தான் நான் சாப்பிட்டேன். அங்கேருந்து அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் சென்னையில் பார்த்திங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஸோ நான் எங்கே போர்ட் பார்த்தாலும் உடனே வண்டியை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு சாப்பிடுவேன், அவ்வளோ பிடிக்கும். அந்த மாதிரி நான் இந்த டைம் தான் பார்த்தேன். இது பார்த்திங்கன்னா சோழிங்கநல்லூரில் இருக்க டோல்கேட் பக்கத்தில் இருக்குது இந்த ஷாப். அதுவும் பார்த்திங்கன்னா வந்து அந்த சைட் நார்த் இந்தியன் இருக்கவங்க தான் வச்சுருந்தாங்க. ஸோ டேஸ்ட் நான் அப்படியே சிம்லாவில் சாப்பிட்ட மாதிரியே இருந்தது. அந்த சைட் போனீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுவும் இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் மடிப்பாக்கமில் ஒரு ஷாப் இருக்குது. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் 70 ரூபி, 5 பீசஸ் அந்த மாதிரி தான் வைப்பாங்க. அங்கே 7 பீசஸ் 70 ரூபிக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மோமோஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வித்யா எல்லோரும் வந்து பானிபூரி சாப்பிட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைட்லலாம் இதை மத்தின்னு சொல்லுவாங்க, இங்கெல்லாம் ஆழின்னு சொல்லுவாங்க. நம்ம கிளஞ்சல்னு சொல்லுவோம்ல, அதுக்குள்ளே இருக்க ஒரு மீட் தான் இது. இது வந்து ஆனந்த், வித்யா அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் சுரேஷ் அண்ணா வந்து எங்கள் வீட்டு ஃபிஷ் டேங்கில் போடுறதுக்காக எல்லோரும் ஓடி ஓடி பிடிச்சி இதை நிறையா சேர்த்து வச்சாங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு. பீச்சில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது வெளியில் வரவே இல்லை, சாதா ஷீஷல் மாதிரி தான் இருந்துச்சு. இது நாங்கள் மோமோஸ் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வெளியில் வந்து சுவாசிச்சுது, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ நான் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்றதுக்காக தான் இந்த கிளிப்பிங்ஸ் எடுத்தேன். அது எல்லாமே பாருங்கள் வெளியில் வந்து சுவாசிச்சிட்ருக்கு, ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் அண்ட் எறா தொக்கு செஞ்சுருந்தேன். நைட் சாப்பிட்டுட்டு அந்த டே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு. சப்ஸ்கிரைப் டு என்னுலகம் வித் சத்யா. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.